நிறைந்திருந்த போதும் 12 வருடங்களாக இரு பேர்களுக்குமே ஏந்தும் குழந்தை ஒன்று கிடையாது. ஏந்தும் குழந்தை ஒன்று இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னியானவள் என்ன சொல்லுகிறாள்? அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, மன்னா இதனால இதுவரைக்கும் என் மன்னா பிள்ளை இல்ல, 30 வயதும் ஆச்சு, முடிதறிக்க பிள்ளை இல்லை, 40 வயதும் ஆச்சு, நாடால பிள்ளை இல்ல, 50 வயதும் ஆச்சு, வயதும் ஆச்சு, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, மன்னா பிள்ளை இல்ல வாசல் பிச்சை கூட வாங்க மதலை இல்ல வாசல் மாநிலத்தார் குழந்தை இல்ல வாசல் வாசலுக்கு மன்னா குடும்பத்தாரும் வரவே வரவே சாமி எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, வட்டிலில சாதம் போட்டு நான் வாரி உன்ன பிள்ளை, மன்னா இலையதில சாதம் போட்டு அதை எடுத்து உன்ன மதலை, நான் கும்பாவில சாதம் போட்டு கும்பாவில சாதம் போட்டு அதை கூடி உன்ன குழந்தை இல்லை, பட்டியலே சாதம் போட்டால் வாரி உன்ன பிள்ளை இல்லை, இலையிலே சாதம் போட்டா எடுத்து உன்ன மதலை இல்லை மன்னா, கும்பாவிலே சாதம் போட்டா என் கூட உன்ன ஒரு குழந்தை இல்லை, நான் காய்க்கும் காலத்தில் காய்மாறி போனேன், பூக்கும் காலத்தில் நான் பூமாறி போனேனே மன்னா, 30 வயதிலையும் ஒரு பிள்ளை இல்லை, 10 வருஷமாச்சு, 40 வயதாகிடுச்சு, அப்பவும் எனக்கு நாடால ஒரு பிள்ளை இருக்கும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு எனக்கு 50 55 வயதாகி போச்ச மன்னா, எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. என்ன மாதிரி ஒரு நோஞ்சவனுக்கு கட்டி கொடுத்தா கவலைப்பட மாட்டேன், மகட மந்தாரி மாதிரி இருக்கியா ஐயா? அப்ப உங்க கை சைஸும் சரிதானே, உங்களுடைய கால் சைஸும் சரிதானே, உங்களுடைய வீச சைஸும் சரிதானே, உங்களுடைய பல்லு சைஸும் சரிதானே, உங்க சைஸுக்கு ஆனா பல்ல பத்தி நீர் பேசாரு. ஆமா, உங்களுக்கு வாக்கப்பட்டுட்டு சரி குழந்தைலாம் இருக்கு பாத்தீங்களா? அதானே கேட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சங்கடமா இருக்கு. சாதாரணப்பட்ட சாயந்தர மனுஷனுக்கு மாதிரி வாக்கப்பட்டிருந்தா ஓஞ்சவனுக்கு அவன் நான் கவலைப்பட மாட்டேன். சரிதானே, நீங்க எப்படியாப்பட்ட திக்கு விஷயம். ஆமா, உங்களுக்கு வாக்கப்பட்டு குழந்தை இல்லாம இருக்கும் போது சரி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மன்னா. வேதனையா இருக்கா? நீ கட்டிய மனைவி வேதனையா இருந்தா ஒரு ஆயில்மெண்ட் வாங்கும். ஆமா, ஆயில்மெண்ட் வாங்கி வேதனைக்கு ரேச தடவிடும். ஆமா, சரி. நீ பெண்ணா பிறந்தவ சொல்லி அழுவுத அழுவுத, நான் ஆனா பிறந்த ஆம்பளை. சரி, காலையில டீ கடையில போய் இருந்து 2 டீயை குடிச்சிட்டு 9 லட்சத்துக்கு 2 டீ வேணுமோ? ஆமா, 1/2 கிளாஸ் டீ போட்டு கொடுத்தாங்க. சரி, 2 டீயை குடிச்சிட்டு
அங்க பக்கத்துல டீ குடிச்சிட்டு ஆளுகிட்ட சரி எனக்கு பிள்ளை இல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சொன்னா அப்படி சொன்னா என்ன செய்வான்? என்ன செய்வாங்க? மூஞ்சி காரி துப்பிடுவான். நல்ல வேளை அங்க துப்புனா. பிறகு சரி அதனால நீ பெண்ணா பிறந்தா சொல்லி அழுவுத. சரி நான் ஆணா பிறந்த ஆம்பளை மனசை வச்சு நீத்திக்கிட்டு இருக்கேன். அதான் நீத்துதியா? கூட ஒரு பக்கம் வாங்கி போட்டு நீத்தும். காப்பிடி சுண்ணாம்பு வாங்கி தரேன் சேர்த்து நீத்து நீரட்டும் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டோம். எம்மா ஏ நாகக்கண்ணி என்னம்மா? நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலை உனக்கு வேண்டாம் வேண்டாமா? ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் அழகான பிள்ளை இருக்குண்டி. அதானே கேட்டேன். இறைவன் அருள் இருந்தா என்னால் சென்றால் நமக்கு கண்டிப்பா ஏந்தும் பிள்ளை இருக்கும். இருக்கும்மா. அதனால நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? அமெரிக்காவில 90 வயசு கிழவி 90 வயசு கிழவி. ஆமா 90 வயசு கிழவிக்கு சரி ரெட்ட பிள்ளை பிறந்திருக்கு. அடே அப்ப ரெட்ட பிள்ளை பேப்பர் நியூஸ் பாத்திருக்கீரா? கிழவி 90 வயசுனா கிழவி 100 வயசு இருக்குமா? அவன் இருக்கும் 10 வயசு வித்தியாசம். சரி இருந்த போதிலும் ஆமா 90 வயசு கிழவி கிழவி குழந்தைய பெற்றெடுத்தாமனு நீச்சல போடுவாங்க. அப்ப இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்குமானா சரி எந்த காலத்திலையும் கண்டிப்பா நமக்கு ஏந்தும் பிள்ளை இருக்கும். நீங்க கவலைப்படாத. ஆமா உங்களுக்கு வாக்கப்பட்ட நாளையில இருந்து அப்படின்னு ஆச்சி தேச்சி சரி நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஆறுதலை சொல்லி கொண்டிருக்கிறார் இருக்கின்றாள். அப்படியாகவே ஆறுதலை சொல்லும் போது என்னய்யா அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுங்க? மன்னாதி மன்னவேரே மன்னாதி மன்னவேரே ஏன் மகுடமுடி ராஜமன்னா நான் என்ன பாவம் செய்திட்டேன் இதுவரைக்கும் பிள்ளை ஆவை அடித்தேன் மன்னார கொடுமை செய்திட்டேன் அண்ணான வைத்தார்கள் அடைக்கல வயிறெறிய செய்திட்டேன் ஆண்டியை அடித்திட்டேன் அந்த நேர பேசிட்டேன் என்ன பாவம் செய்திட்டேன் இதுவரைக்கும் பிள்ளை நான் பட்டேற நல்லது பாவி பதற எண்ணி கலந்தேன் இல்லை ஓட்ட நாளி ஒரு கால் கொண்டு யாருக்கும் போட்டனந்த தோஷம் கண்டுக்கு பாலிடாம் கறந்து நானும் உண்டிட்டேன் வட்டிக்கு வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசை உண்டா நாங்க ஆற வட்டி போட்டல்லவோ எங்கட வயிறு நிறைத்ததும் பிச்சைக்கு வந்தவன் நான் பின்னால் வர சொல்லிட்டேன் அன்னம் என்று வந்தவன் அன்னம் என்று வந்தவன் மன்னான அடுத்து வர சொல்லிட்டேன் அண்ணா குத்தின உலக்கையே முழுங்கு முழுங்கும் ஒண்ணு குடிக்கணும் இல்லைன்னா படிக்கணும் குடிச்சுக்கிட்டே படிச்சேன்னு விதி செத்து போகிறேன் மண்ணா குத்தின உலக்கையே நான் குறுக்க மட்டு தாண்டிட்டேன் இல்ல அரைத்தவர் அம்மியை அலசாம சாத்திட்டேன் என்ன பாவம் செய்திட்டேன் எனக்கு இதுவரைக்கும் குழந்தை உச்சுக்குள்ள இருக்கும் பாம்பை தடி கொண்டு அடித்தேனோ மாதா இல்லா பிள்ளைகளை அண்டையில கொட்டிட்டேனோ நாக்கினிய தீண்டிட்டேன் அடுத்தார பேசிட்டேன் நான் குத்தின உலக்கையே குறுக்கே ஓட்டு தாண்டி விட்டேன் நாம் அண்ணா அரைத்த அம்மியை நாள சாம சாத்தி வைத்தேனா இல்லை புச்சுக்குள்ள இருக்கும் பாம்பை தடி கொண்டு அடித்தேனா
அடித்தேனா நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையே, இதுவரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லாம போச்சே. இல்ல அக்கினியை தான் காலால தீண்டினா. அக்கினியை காலால் தீண்டினோம்னு சொன்னா அதுவும் பாவம் தான். அப்ப கண்டிப்பான பாகம். நம்ம அரைத்த அம்மியை நம்ம அலசாம சாத்தி வைக்க கூடாதான். இப்ப எங்க அம்மி கிடக்கு? உலக்கையை நம்ம குறுக்க போட்டு தாண்ட கூடாதான். உலக்கை எங்க இருக்கு? உலக்கையும் இல்ல, உரலும் இல்ல, அம்மியும் இல்ல, ஆமா ஆட்டு உரலும் இல்ல. இல்ல இப்ப பூராமே ஏந்திரம் தான். அத பூராமே எங்க வீட்டுக்கு தெரியுமா? என்ன பெரவாசல் கொண்டு போட்டிருக்கு. எதுக்கு போட்டுருக்காங்க கொண்டு? துணி துவைக்க. அம்மி இப்ப எந்த வீட்டுல அம்மி இருக்கு? கிடையாது. எல்லா வீட்லயுமே அம்மி தான் இருக்காங்க, அம்மி இல்ல. அதானே கேட்டேன். அம்மியை தூக்கி போட்டு வீட்டுக்கு பின்னால வச்சு சரி துணி துவைக்க வச்சிருக்காங்க அம்மியை. இப்போ ஆமா ஆட்டோல நினைச்சிருக்காங்க. அம்மி இருந்தாலும் அம்மி இழுத்து அரைக்கிறது யார்கிட்ட கெதி இருக்கு? அரைக்கிறதுக்கு நீ சொன்ன மாதிரி பெரிய பிள்ளை யாருக்கு கெதி கிடையாது. இல்ல இல்ல ஆமா ஆட்டோல எங்க போட்டுருக்கு தெரியுமா? எங்க போட்டுருக்கு? முத்தத்துக்கு முன்னால போட்டிருக்கு. ஆட்டு உரல வீட்டு முற்றத்துக்கு முன்னால போட்டு அத குப்பரை போட்டு அவ பொம்பளை எல்லாம் உட்கார்ந்து மீட்டிங் போட. ஆமா மீட்டிங் போட. தெருவுல உள்ள மீட்டிங் எல்லாம் அங்கதான் நடக்கும் பாத்துக்கோ. அதான திருவியல் என்னாச்சு? திருவியல் திருவியலா? எப்பவுமே காணாம போயிட்டு. திருவல் நான் பார்த்ததே இல்ல, சின்ன பிள்ளையில பாத்திருக்கேன். அப்படியா? அவன் இப்ப திருவல் எங்க இருக்கு? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருவல்ல கேப்பைய போட்டு போட்டு சுத்துவாங்க. ஆமா அப்படியே திருவாங்க. சுத்தி எந்த கைட்டு வலது கைட்டு பிடிச்சு கேப்பைய திரிச்சு இடது கைட்டு மாவு அள்ளுவாங்க.